அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரா ஆல இம்ரானுடைய 51வது வசனம், நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தார்களுக்கு மத்தியில் பல்வேறு அற்புதங்களை, குருடர்களுக்கு நிவாரணமளித்தல், சில மௌத்தாக்களை மரணித்தவர்களை உயிர்ப்பித்தல், ஒரு பறவை களிமண்ணால் செய்து அதற்கு உயிர் கொடுத்தல், அவர்கள் ஏதேனும் பொருட்களை தங்களுடைய வீடுகளிலே பதுக்கி வைத்திருந்தால் அதை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து காட்டுதல், இதை போன்ற பல்வேறு அற்புதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியலிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தாருக்கு காட்டி தந்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன்னான வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். இவ்வளவு அற்புதங்களை செய்து காட்டியும் அவர்களை நிராகரித்தார்கள். அவர்களை சூனியக்காரியர்கள் என்றும், அவர்கள் ஏதோ மக்களுக்கு முன்னால் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்றும் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்த பொழுது என்று 52வது வசனம் ஆரம்பிக்கிறது. ஃபலம்மா அஹஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர், அவர்களிலிருந்து அந்த இறை நிராகரிப்பு என்பது அவர்களிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்தார்கள். உணர்ந்த நேரத்தில் அவர்கள் கேட்டார்களாம், கால ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன் அன்சாரி இலல்லாஹ், இவ்வளவு அற்புதங்களை காட்டியும் யாரும் எனக்கு என்னுடைய தாவத்துடைய என்னுடைய பணியிலே, என்னுடைய அல்லாஹுக்கு நான் எடுத்து காட்டுகின்ற அந்த பணியிலே எனக்கு யாரும் உதவியாளர்கள் இருக்க மாட்டீர்களா, யாரும் உதவி செய்ய மாட்டீர்களா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு உதவியாளர்களாக யார் இருப்பீர்கள் என்று அவர்கள் வினவினார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது தாவத்துடைய பணியை, நுபுவத்துடைய பணியை ஆரம்பித்தார்களோ அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சமயத்திலும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நபர்களிடத்தில், மக்காவுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை தவாஃப் செய்கின்ற அந்த மக்களிடத்தில் கேட்பார்களா, மையன் சுரூனி, எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார், யாராவது எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்களாம், ஃபஇன்ன குரைஷன் கத் மனஊனி அன் உபல்லிக கலாமி ரப்பி, என்னுடைய இறைவனுடைய குர்ஆன் ஷரீஃபை, வேதத்தை மக்களுக்கு முன்னால் நான் எடுத்து சொல்வதை இந்த குறைஷிகள் என்னை தடுக்குகிறார்கள். யாரேனும் எனக்கு அடைக்கலம் தந்து எனக்கு இந்த ரிசாலத்து ரப்பி அல்லாஹுடைய இந்த மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு யாரேனும் அடைக்கலம் தருவீர்களா, எனக்கு உதவி செய்வீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹஜ் செய்கின்ற யாத்திரைகள், அந்த வருகின்ற ஹாஜிகளிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். எப்போ இது? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால். அப்பொழுது மதீனாவாசிகளில் பல நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், நாங்கள் உங்களை என்ன செய்கிறோம், ரசூலாக ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் எங்களுடைய யஸ்ரிபுக்கு வாங்க, எங்களுடைய மதீனாவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க வாங்க, அப்படி என்று அவர்களுக்கு அழைப்பு விடுவார்கள். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஊர் இது, நான் எப்படி இங்கிருந்து என்ன செய்ய வர முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனக்கு உதவியாளர்களை தேடியதாக வரலாறு என்ன செய்து சொல்கிறது. இதை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகாக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறார்கள், கேட்கிறாங்க. அப்பொழுது சில நபர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஒப்பந்தம் செய்கிறார்கள், நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம், உதவியாளர்களாக இருப்போம். யார் அவர்கள்? குர்ஆன் அவர்களை அறிமுகப்படுத்துகிறது. காலல் ஹவாரியூன, ஹவாரியூன்கள் சொன்னார்கள், நஹனு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹுக்கு உதவியாளர்களாக என்ன செய்வோம், அல்லாஹுடைய விஷயத்திலே அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை எடுத்து சொல்வதற்கு நாங்கள் உதவியாளர்களாக இருப்போம் என்று ஹவாரியூன்கள் சொன்னார்கள். ஹவாரியூன்கள் என்றால் யார்? ஹவாரியூன்களுக்கு அரபியில் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், வெண்ணிறமுடையவர்கள், வெள்ளையா, அதாவது வெண்ணிற ஆடை அணிந்தவர்கள், வெண்மையான துணி அணிந்தவர்கள், மன தூய்மை பெற்றவர்கள் என்ற பொருள்கள்லாம் அவங்களுக்கு என்ன செய்ய ஹவாரியூன்களுக்கு இருக்கு. அந்த ஹவாரியூன்கள் சொல்றாங்க, நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு உதவியாக என்ன செய்வோம் இருப்போம். யார் இந்த ஹவாரியூன்கள் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமயம் ஒரு கிராமத்திற்கு போயிருக்கிறாங்க.
அந்த இடத்திலே சில மனிதர்கள் மீன்கள் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, மீன்கள் பிடிக்கிறாங்க. அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் போய் மார்க்க விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. சொல்லும் பொழுது அவர்கள் காது கொடுத்து கேட்கவில்லை. அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களாம், அல் ஆன துஸய்யிது சமக், இன்னைக்கு நீங்க மீனை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, என்னை மட்டும் நீங்கள் பின்பற்றி வந்தால் மனிதர்களை நீங்கள் என்ன செய்யலாம், வேட்டையாடலாம். இன்னைக்கு மீனை வேட்டையாடிட்டு இருக்கிறீங்க, மனிதர்களை நீங்கள் என்ன செய்யலாம், தாவத்தின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதர்கள் கேட்டார்களாம், அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு தேவையான இந்த மீன்களை உங்களால் பிடித்து தர முடியுமா? மனிதர்களை நாங்கள் பிடிக்கிறதுக்கு வரோம், நீங்க மீன்களை பிடிச்சு தருவீங்களா அப்படின்னு கேட்டதற்கு அவர்கள் அந்த மக்களிலே 3 நபர்களுடைய பேர்களும் வரலாற்றில் வருகிறது. யூஹானான் ஒருவர் இருந்தார், ஷம்ஊன் என்று ஒருவர் இருந்தார், யாக்கூப் என்று ஒருவர் இருந்தார். அதில் ஷம்ஊன் அவர்களிடத்தில் அந்த வலையை கொடுத்து சொன்னார்களாம், நீங்கள் இப்பொழுது போடுங்கள். அந்த வலையை தூக்கி அப்படியே அந்த கடலில் புவிசினாங்களாம். எப்பொழுதுமே வருகின்ற ஒரு கப்பல் நிரம்பதே நேரம் ரொம்ப சிரமமாக இருக்குமா, அப்பொழுது அதை தூக்கி கொண்டு போவதற்கு இன்னும் 2 கப்பல்கள் வந்ததாக, அந்த அளவிற்கு மீன்கள் அவர்களுக்கு அதிகமாக பிடித்தவுடனே அப்பொழுதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கராமத்தை, அவங்களுடைய முஅஜிஸாவை, அற்புதத்தை அந்த மனிதர்கள் என்ன உணர்ந்த சொன்னார்களாம், நாங்கள் உங்களோடு என்ன செய்கிறோம், வருகிறோம். அவர்கள் தான் ஹவாரியுன்கள். அந்த 12 நபர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. வெறும் 12 பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஈமான் கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், பயணித்தார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆமன்னா பில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை என்ன செய்கிறோம், ஈமான் கொள்கிறோம். வஷ்ஹத் பி அன்னா முஸ்லிமூன், ஈசாவே நாங்கள் அல்லாஹ்வை வழிபடுகிறோம், முஸ்லிம்களாக மாறிவிட்டோம் என்று நீங்களே சாட்சியாளர்களாக இருங்கள், நீங்களே சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இரும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஹவாரியுன் உதவியாளர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக் போரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் இப்படி கேட்பார்களாம், எனக்கு யார் உதவி செய்யக்கூடியவர்கள், எனக்கு யார் உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிற்பாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு கேட்பாங்களாம், என்னுடைய உதவியாளர் யார் அப்படின்னு சொன்னால் ஜுபைர் ரலியல்லாஹு வந்து நிற்பாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மும்முறை கேட்டார்கள், மும்முறையும் யார் வந்து நின்றார், ஜுபைர் இப்னு அவ்வாம் வந்து நின்றாங்களாம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஷரீஃபில் புகாரியில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, லி குல்லி நபியின் ஹவாரி, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உதவியாளர் என்று இருப்பார். வ ஹவாரி, என்னுடைய உதவியாளர் என்று சொன்னால் ஜுபைரை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஹவாரி என்ற வார்த்தைக்கு உதவியாளர்கள் என்ற பொருள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அற்புதங்களை செஞ்சாங்க, இருந்து கூட அந்த மக்கள்ல வெறும் 12 நபர்கள் தான் அவர்களை இஸ்லாமை ஏற்றுறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னு சொன்னா, ஏற்ற அந்த ஹவாரிகள் கூட சில யூதர்கள், அங்க இருந்த காஃபியர்கள், என்னப்பா நீங்க ஈசாவை பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சிருக்கிறாங்க, எங்களுக்கு என்ன செய்யணும், என்னப்பா உங்களுக்குன்னு வருமானம் இல்லை, நீங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ எதுவுமே வருமானம் இல்லை, எதுவுமே இல்லாம இருக்கு, உங்களுக்குன்னு ஏதேனும் என்ன செய்யணுமே, ஏதாவது செய்யணும் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதாவுடைய 111வது வசனத்திலிருந்து 110வது வசனத்திலிருந்து 117வது வசனம் வரை அந்த ஹவாரியின்களுடைய வரலாற்றை அங்கேயும் சொல்கிறான். சூரத்துல் மாயிதால 110வது வசனத்தில் அந்த ஹவாரியின்கள் ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகு இந்த காஃபியர்கள், இந்த யூதர்கள் அவர்களை சூழ்ச்சி செய்ததன் காரணமாக வந்து கேட்டாங்களாம், ஈசாவே நாங்க வருமானத்தெல்லாம் விட்டுட்டு வந்து உங்க பின்னாடியே இருக்கிறோம், தீனு ஈமானு என்ன பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கிறோம், நீங்க எங்களுக்காக ஏதாவது செய்யணுமே. என்னப்பா செய்யணும்? எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் வான உலகத்திலிருந்து அவங்களுடைய மக்களுக்கு மண்ணு சல்வாய் இறக்குனாங்களோ, எங்களுக்கும் அதே மாதிரி ஏதாவது இறக்கி காமிங்களேன். இந்த வசனம் வருது சூரத்துல் மாயிதாவுடைய 108வது வசனத்திலிருந்து என்ன செய்து வருது. அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், நான் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கும் வானத்திலிருந்து ஒரு தட்டை இறக்குங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க, எங்களுக்கும் ஒரு தட்டு இறங்கட்டும். வார்த்தை வருது சூரத்துல் மாயிதால. அப்பொழுது அங்கிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், நான் இறக்குவேன், அப்படி இறக்கிய பிறகு நீங்கள் அதிலிருந்து தவறளித்து விட்டால் அல்லாஹ்வுடைய கோபம் என்பது மிக கடுமையானதாக இருக்கும்.
அவங்க சொன்னாங்களாம், அதை பார்த்தாவது எங்களுடைய மனது என்ன செய்யும், ஈமான் அதிகமாகும், எங்களுக்கு இத்மினான், எங்களுக்கு ஒரு மன நிம்மதி என்பது ஏற்படும், எனவே அதை இறக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் துவா செய்ததாக அந்த குர்ஆன் சூரத்துல் மாயிதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா, யா அல்லாஹ் வானத்திலிருந்து உணவு தட்டை எங்களுக்காக இறக்குவாயாக அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி தருகிறேன் என்று வாக்குறுதியை கொடுத்ததாக சூரத்துல் மாயிதா சொல்லி காண்கிறது. அல்லாஹ் சொன்னானாம், நான் இறக்கிலாம் கொடுக்கிறேன், ஈசாவே நீங்க கேட்குறீங்க, நான் இறக்கி கொடுக்கிறேன். நான் இறக்கி கொடுத்த பிறகு இந்த மக்களிலிருந்து யாரேனும் அதை பார்த்துவிட்டு உங்களை நிராகரித்து விட்டால், என்னுடைய இந்த கராமத்தை விட்டும் அவர்கள் குஃப்ர் நிராகரித்து விட்டால், அவருக்கு இந்த உலகத்திலே யாரும் கொடுக்காத தண்டனையை நான் கொடுப்பேன் அல்லாஹ் சொன்னான். فَمَنْ يَكْفُرْ بَعْدُ مِنْكُمْ فَإِنِّي أُعَذِّبُهُ عَذَابًا لَا أُعَذِّبُ أَحَدًا مِنَ الْعَالَمِينَ. இந்த உலகத்திலே யாருக்கும் அப்படி ஒரு தண்டனை இருக்காது, அப்படிப்பட்ட தண்டனையை நான் இறக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்படிலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்றான். அவங்க இறக்குனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து தட்டை இறக்கினான். அப்பொழுது அங்கிருந்த மக்களில் கிட்டத்தட்ட அந்த அந்த தட்டு என்பதில் முழுமையாக மீன்கள் நிரம்பி, இவங்க மீன் தானே சாப்பிடுவாங்க, மீன்கள் நிரம்பியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி கொடுத்தான். அது கிட்டத்தட்ட 40 நாட்கள் இறங்கியதாம். அதில் 7000 மக்கள் என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்கள். 40 நாள் இறங்கிட்டே இருந்துச்சு. இதில் நல்லா விளங்கிக்கணும், அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எதுவரை அல்லாஹுடைய கட்டளை அங்கே மீறப்படாத வரை. அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன கட்டளை, நீங்க எவ்வளவு வேணுமா சாப்பிட்டுக்கோ, ஆனா சேமிச்சு மட்டும் வைக்காது. அல்லாஹ், ஏன்னா அல்லாஹ்வுடையது இது, யாரது கிடையாது, நீ சம்பாதித்தது கிடையாது, இது அல்லாஹ் இறக்கக்கூடியது. எனவே நீ எவ்வளவு சாப்பிட்டாலும், இன்னும் தஃசீர்களில் எழுதப்படுகிறது, அந்த ஒரு துண்டை சாப்பிட்டார் என்று சொன்னால் அவருக்கு பசியே இருக்காது. அவருக்கு ஏதேனும் நோய் இருந்தால் நிவாரணம் பெற்று விடுவார். அவருக்கு அதற்கு பிறகு ஏதேனும் வருமானத்தில் அவர் இறங்கி வேலை செய்தால் அதில் அவருக்கு செல்வம் கொட்டும். இது போன்று அவர்களுக்கு வலிமை என்பதும் அதில் இருந்தது. இந்த 3 தன்மைகள் உடையது தான் அந்த மாயிதத்தும் மினஸ் ஸமா, வானத்தில் இறங்கி அந்த உணவு தட்டுக்கான அந்த அற்புதமாக காட்டப்படுகிறது. அல்லாஹ் நமக்கெல்லாம் இறக்க மாட்டான் ஹஸ்ரத், அது மாதிரி ஏதாவது துவா செய்யுங்களேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுடைய வீடுகளுக்கு செல்வாங்க. அது மாதிரி ஒரு தோழருடைய வீட்டுக்கு போனாங்க. பார்த்தா ஒரே சால்லானுடைய அந்த ஆட்டு இறைச்சியினுடைய வாசனை என்ன செய்கிறது, மூக்க கமிழந்து அப்படியே இழுக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னங்க வீட்டில் ஏதோ ரொம்ப விசேஷம் போல தெரியுது. ஆமாம் யா ரசூலல்லாஹ், ஒரு ஆடு இருந்தது, அதை இப்பொழுது தான் என்ன செஞ்சிருக்கிறோம், சால்னாவா என்ன செய்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, அதில் எனக்கும் ஏதோ பங்கு இருக்கா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. எனக்கு ஏதேனும் பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் உங்களுக்காக தான் விருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முன் சப்பை எடுத்துக்கிட்டு வாங்க, ஆட்டனுடைய முன் கால் இருக்கு இல்லையா, அந்த முன் கால்ல இருந்து ஒரு கால் என்ன செய்யுங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சப்பையை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சஹாபி போனாங்க, எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவைத்து உண்ணாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு முன் சப்பை இருந்தால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சஹாபி போனாங்க, எடுத்துட்டு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே இன்னொரு முன் சப்பை எடுத்துட்டு வாங்க. நமக்கெல்லாம் என்ன சிந்தனை வருது, என்னப்பா ஆட்டுக்கு 2 முன் சப்பைனா எத்தனை தான் இருக்கும், காலுனா முன் கால் 2 தானே இருக்கும், அடுத்து பின் சப்பை தானே சொல்லணும். இதுதான் அந்த சஹாபிக்கும் தோணிச்சு. உடனே கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், முன் சப்பன்னு சொன்னா 2 தானே இருக்கும், நீங்க என்ன 3வது தடவையும் கேட்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும் ரசூலும் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் சொன்னால் அதை அப்படியே நீங்கள் எடுக்கணுமே தவிர அதுல நீங்க யோசனை செய்யக்கூடாது. இதுதான் சேமிக்க கூடாது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, இதுல சேமிச்சு மொத்தம் வைக்காதீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கௌமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா அவங்க சேமித்து வைத்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்பட்டார்கள் என்ற வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அந்த ஹவாரியுன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக உறுதுணையாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். எனவே அவங்க செல்லும் இடமெல்லாம் மார்க்கத்தை படுத்தி எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஒரு தனி நபரா போறதுக்கும் ஒரு 12 நபர் பக்கத்தில் சேர்ந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை யூதர்களுக்கு பொறுக்க முடியல.
போற இடமெல்லாம் இந்த 12 நபரும் சேர்ந்து போறதுனால அந்த யூதர்களுடைய கண்கள், அந்த சூழ்ச்சியாளர்களுடைய கண்கள், அந்த காஃபிர்களுடைய கண்கள் அவர்களுக்கு பொறுக்க முடியல. உடனே இவரை ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு தோணுது. அப்பொழுது ஹவாரியூன்கள் சொல்றாங்க, ரப்பனா, எங்கள் இறைவா, ஆமன்னா பிமா அன்சல்த, யா அல்லாஹ், எங்களுக்கு நீ எதை இறக்கி தந்தாயோ அதை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். வத்தபான ரசூல, இந்த ரசூல் ஈசா அவர்களை நாங்கள் என்ன செய்கிறோம், பின்பற்றி நடக்கிறோம். ஃபக்துப்னா மா ஷாஹிதீன், சாட்சியாளர்களுடைய கூட்டத்தில் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக. இந்த ஈசா உண்மையான நபி, இவர்களுக்கு இறக்கப்பட்ட இன்ஜீல் என்பது உண்மை என்று சொல்கின்ற சாட்சியாளர்களை உடன் எங்களையும் நீ சேர்த்துக் கொள்வாயாக என்று அந்த 12 ஹவாரியின்களும் துவா செய்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த ஃபக்துப்னா மா ஷாஹிதீன், சாட்சியாளர்கள் என்பதற்கு தஃப்சீர் விரைவாளர்கள் இப்படியும் சொல்கிறார்கள், சாட்சியாளர்கள் என்றால் யார் தெரியுமா, உம்மத்தே முஹம்மதியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தாரன் நம்ம தான். ஏன்னா இன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமை வேற மாதிரியா சொல்றவங்க பல நபர்கள் இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கார்கள். இப்படி பல வார்த்தைகளை சொல்கின்றவருக்கு மத்தியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாகத்தான் அனுப்பப்பட்டார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய அப்துல்லாவாக அடியாராகத்தான் இருந்தார்கள் என்பதற்கு சாட்சியாளராக இருக்கக்கூடியவர்கள் உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயம். அந்த ஷாஹித்களை எங்களையும் ஆக்கிக் கொள்வாயாக என்று அவர்கள் துஆ செய்ததாக நமக்கு என்ன சொல்லப்படுகிறது. இதை அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற வசனம், வ மக்கரு, அந்த காஃபிர்கள் யஹூதர்கள் அத்தனை நபர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். என்ன சூழ்ச்சி செய்தார்கள்? இந்த 12 நபர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பக்கபலமாக இருக்கின்றதை அந்த மக்களுக்கு, அந்த யூதர்களுக்கு பொறுக்க முடியவில்லை. எனவே அவர்கள் மேல் இருக்கின்ற அரசன் பைத்தாலிஸ் என்ற ஒரு அரசன் அங்கே இருந்திருக்கிறான். அந்த அரசனுக்கு கடிதம் எழுதப்படுகிறது. இங்கே ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் மரியம் என்பவனுடைய மகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் தவறான வழியில் மக்களை அழைத்து செல்கிறார். என்ன வழி? என்னுடைய ராஜ்யத்திற்குள் வந்து விடுங்கள், என்னுடைய ராஜ்யத்திற்குள் வந்து, என்னுடைய மார்க்கத்துக்குள்ள வந்துருங்கன்னு கூப்பிடுறாங்க. அந்த வார்த்தையை அப்படியே மாத்திட்டாங்க. என்னுடைய மார்க்கத்துக்குள்ள வாங்க, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, நம்ம குர்ஆன் சொல்லுது. நீங்க மார்க்கத்துக்குள்ள வந்தா எல்லாம் மொத்தமா வந்துருங்க, கொஞ்சம் கொஞ்சமா வராதீங்க, மொத்தமா வாங்க. நான் இதுல மட்டும் தான் ஷரியத் எடுப்பேன், அதுல தான் ஷரியத் எடுப்பேன், இல்ல மொத்தமா வாங்க. அந்த வார்த்தையை தான் என் ராஜ்யத்திற்குள் வந்து விடுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள். ஆனா இவங்க அப்படியே மாத்தி, அவருக்கு ஒன்று என்ன இருக்கு, ஒரு அரசாங்கம் இருக்கு, அந்த அரசாங்கத்துக்குள்ள என்னுடைய ஆட்சிக்கு கீழே நீங்க வந்துருங்க, நான் அரசனா இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க போட்டு எழுதுனாங்க. இவர் தவறான வழியை மக்களுக்கு அழைத்து செல்றார். அரசு கட்டுப்பாடுகளை இவர் மீள்கிறார். தந்தை மகனுக்கு மத்தியில் இவர் குழப்பம் விளைவிக்கிறார். தந்தை பார்த்தா இவரை ஏத்துக்கிறாங்க, மகன் ஏத்துக்கிறது இல்லை, மகன் ஏத்துக்கிறார், தந்தை ஏத்துக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் செய்கிறார் என்பதற்கு முற்றுப்புள்ளியாக ஒரு வார்த்தை எழுதினார்கள், இவர் பிறந்ததும் தவறான வழியில் தான், இவருக்கு தந்தையே இல்லை, இவருடைய தாயும் தவறான வழியில் தான் இவரை பெற்றெடுத்தார் என்ற அந்த வார்த்தையை எல்லாம் எழுதின ஒன்று அரசன் அதெல்லாம் கவனிப்பானா? அவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். எனவே தன்னுடைய அரசுக்கு கட்டுப்பட்டு வரவில்லையா, அவரை துண்டித்து விடுங்கள், அவருக்கு என்ன செஞ்சிருங்க, கொலை செஞ்சிருங்க அப்படின்னு அவர் தன்னுடைய பணியாளரை அனுப்பிட்டார். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மக்கரு, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அவர்கள் சதி செய்தார்கள். வந்தாங்க, வருவதை யாருக்கு தெரிஞ்சிடும்? ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவிக்கிட்டான். ஈசாவே, உங்களை நோக்கி அந்த அரசன் சில படைகளை என்ன செய்திருக்கிறான், அனுப்பியிருக்கிறான். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஷூரா செய்கிறாங்க தன்னுடைய ஹவாரியின்கள் 12 நபர்களிடத்திலும், இப்படி என்னை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் ஈசா அவர்களே? சொன்ன உடனே அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்வது, ஐயுக்கும் எல்கா அலைஹி ஷபீஹி, என்னுடைய உருவத்தை யாரேனும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர் இருக்கிறீரா? வஹுவ ரஃபீக் ஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கத்திலே என்னோடு என்ன செய்வார், நாளை எழுப்பப்படுவார், என்னோடு இருப்பார், என்னோடு நாளை சொர்க்கத்திலே அவர் எனக்கு துற்ற தோழனாக அவர் இருப்பார் அப்படின்னு மஷோராங்க செய்ததாக வரலாற்றில் இப்படியும் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அப்போ ஒரு வாலிபர் எந்திரிச்சார், பார்த்தாங்க ரொம்ப வாலிபராக இருக்கார், இவரா? அப்படி இல்லை, நீ உட்காருப்பா, வாழ வேண்டிய புள்ள, உட்காருப்பா அப்படின்ட்டாங்க. மறுபடியும் கேட்டார்கள், அவர் எந்திரித்தார், மறுபடியும் உட்கார வச்சாங்க. வாலிபர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் என்பது உதாரணம். ஒரு வயதானவர்
அவர் கொலை செய்யப்பட்டால் பரவாயில்லை, ஆனால் ஒரு வாலிபர் கொலை செய்யப்படக்கூடாதுன்னு யார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க. 3வது தடவை எந்திரித்த பொழுது நீயே என்னுடைய உருவத்திற்கு சரியாக இருப்பாய்னு விட்டாங்க. ஆனால் வரலாற்றில் இன்னொரு செய்தியும் இப்படி இருக்கிறது. அவர்களுடைய சீடர்களிலே ஒருவர் வெளியிலே சென்றிருந்தார். அப்பொழுது அந்த படை வந்தது. யாரிடத்தில் ஈசாவை பற்றி கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மனிதரிடத்தில் கேளுங்கள், இவருக்கு நீங்கள் ஏதேனும் கொடுத்தால் அவர் காட்டி கொடுத்து விடுவார் என்றும் சொன்னார்கள். அவருடைய பேர் ஹைரதுஸ் என்பது, யஹூதா என்பது அவருடைய பேர். அவரிடத்துல போனாங்க. 30 திர்ஹம், வெறும் 30 வெள்ளி காசை கொடுத்து ஈசாவை பத்தி சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவர் சொல்றேன்ட்டார். இப்படியும் மாறி போனார்கள் என்பதற்கு ஒரு வரலாறு. இங்க உள்ள உட்கார்ந்திருக்கிறவரு நான் மறித்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறார். ஆனா வேற ஒருத்தர் 30 திர்ஹம் கொடுத்தா நான் மாறிடுவேன்னு என்ன செய்யறார் இருக்கிறார். அல்லாஹ் எப்படியெல்லாம் கல்வை மாற்றக்கூடியவன்னு பாருங்க. அவர் சொன்னாராம், நான் காட்டி கொடுத்தா எல்லாரும் என்ன ஏதாவது சொல்லிடுவாங்க, நான் காட்டி கொடுத்தது கூட தெரியக்கூடாது. அப்படி என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, நான் போவேன் உள்ள போயிட்டு நான் யாருடைய கையில முத்தம் கொடுக்கிறேனோ அவரை தான் ஈசா நீங்க கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவர் போனார், முத்தம் கொடுத்தார், பார்த்துட்டாங்க ஈசா இவரை தான், இவரை பிடிக்கணும் அப்படின்னு வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், நாம் அவரை வானுலகத்திற்கு உயர்த்தி விட்டோம். யார? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானுலகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி விட்டான். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, எப்படி உயர்த்தினான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த அந்த இடத்தில் வானுலகத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது. அப்பொழுது அவர்களுடைய முற்றம் உடைக்கப்பட்டு அங்கிருந்து என்ன செய்தார்கள்? உயர்த்தப்பட்டார்கள். போயிட்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அங்கே இருந்த அந்த மனிதருடைய உருவம் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாமை போன்று என்ன செய்தது? மாறியது. உடனே நம்ம இப்ப இருக்கிற ஈசாவே அவங்க தான் அந்த முகமா அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இன்னும் வரலாறு இருக்கு நீண்டு. முகமே அது கிடையாது, முகமே கிடையாது அது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் அவர் கொடுக்கப்பட்டது. வந்தவர்கள் அவர்களை பிடித்தார்கள். பிடித்து கொண்டு போய் அவர் அந்த மனிதரை, அந்த யஹூதா என்பவரை என்ன செய்தார்கள்? சிலுவையில் அடைத்தார்கள். அவருடைய தலையிலே ஒரு முள் கிரீடத்தை என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். அந்த கல்லை அவரையே சுமக்க வைத்தார்கள். இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் பதிவு செய்வது இது இப்னு கஸீர்ல கிதாபுல் தஃப்சீர்ல இருக்கு. இவ்வளவு விஷயமும் ஒரு மனிதனுக்கு உருவம் கொடுக்கப்பட்டது, அவருக்கு முள்கிரிடம் வைக்கப்பட்டது, அவரை இரவு நேரத்தில் பிடிக்கப்பட்டது, எல்லா வரலாறுகளும் இப்னு கஸீர் மிக முக்கியமான தஃப்சீர் கிதாபில் எல்லா வரலாறும் முழுமையாக இருக்கு. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் 30 வயதில் நபித்துவம் கிடைத்து 33 வயதில் அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள், வானவுலகத்துக்கு போயிட்டாங்க. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வ மக்கரு வ மக்கரல்லாஹ், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் என்ன செய்தான்? சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியாளர்களிலே அல்லாஹ் மிகச் சிறந்தவன். நீ என்னத்தை செய்கிறது? அதை விட டாப்பா யார் செய்வா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வான். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற ஒரு ஆயத்திலும் மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிய லஹும். சூரத்துன் நிசாவுடைய 157வது வசனம். அவர்கள் கொலையும் செய்யவில்லை, அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை, அவர்களுக்கு உருவம் மாற்றப்பட்டது. அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிட்டான் ஒரு இடத்துல குர்ஆன்ல. சூரத்துன் நிசாவுடைய 157வது வசனம் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு எல்லாரும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுட்டாங்க? அன்னைக்கே இயேசுநாதர் என்ன செஞ்சுட்டாங்க? இறந்துட்டாங்க. இன்னும் சில பேர் கொஞ்ச நாள்ல என்ன சொன்னாங்க? 3 நாள் தான் அவர் இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? உயிர் பெற்று எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வானுலகத்துக்கு உயர்த்தி போயிட்டாங்க. இப்படி பல பிரிவுகள் உண்டானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனங்களிலே இதை பற்றி என்ன சொல்கிறான்? இது காலல்லாஹு யா ஈசா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன நேரத்தை நபியை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். யா ஈசா, ஈசாவே, இன்னி முத்தவஃபீக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வார்த்தையில சொல்றான், இன்னி முத்தவஃபீக, நாம் உம்மை கைப்பற்றுவோம். அப்படின்னா வஃபாத்தாக்குவோம் மௌத்தாக்குவோம் கிடையாது, கைப்பற்றுவோம், மேலே உயர்த்துவோம். அடுத்து அல்லாஹ் சொன்ன தெளிவாக சொல்றான், ராஃபிஉக இலைய, என்னின் பக்கம் உங்களை உயர்த்துவோம், என்னின் பக்கம் உங்களை உயர்த்துவோம். ஓ முதஹீருக மினல்லதீன கஃபரு, யாரெல்லாம் இறை நிராகரிப்பு செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை விட்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துவோம். அவங்களாம் என்னென்னதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை பத்தி. ஒரு பிரிவினர் சொல்றாங்க நீங்க தான் அல்லாஹ், இன்னொரு பிரிவினர் சொல்றாங்க நீங்க தான் தேவனுடைய குமாரன், இன்னொரு பிரிவினர் சொல்றாங்க முக்கடவுள்கள் இருக்கிறது, ஆவி
இயேசு சுதன் இப்படி என்று முக்கடவுள் இருக்கிறது. இதை அத்தனை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டான். வஜாயிலுல் லதீன தபஊக ஃபௌகல் லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா. அது மட்டுமல்ல, உங்களை பின்பற்றி யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவான். எப்படி? ஃபௌகல் லதீன கஃபரு, காஃபிர்களாக இருந்தார்களே அவர்களை விட சிறந்தவர்களாக அவர்களை என்ன செய்தோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி விடுவான். இலா யௌமில் கியாமா, எதுவரை? நாளை மறுமை நாள் வரை. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களுக்கும் ஈடேற்றம் என்பது இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிவிட்டு இப்படி சொல்லுகிறான், சும்ம இலைய மர்ஜிஉக்கும், பிறகு நீங்கள் அத்தனை நபர்களும் என்னிடத்திலே என்ன திரும்பி வருவீர்கள். ஃபஹ்கும் பைனக்கும் ஃபீமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், எந்த விஷயத்திலே நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறீர்களோ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலே அதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சாட்சி சொல்வேன், நான் அதிலே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா என்ன செய்ய நீதம் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டுட்டாங்க. அப்பொழுது இருந்த மக்கள் 4 பிரிவினராக இருந்தாங்க. ஒன்று, சில மனிதர்கள் இவர் அல்லாஹ்வுடைய அடிமைதான், இவர்களுக்கு இஞ்சில் என்ற வேதம் இறக்கப்பட்டது, ஈமான் கொண்டவர்கள் இருந்தாங்க சில நபர்கள். அடுத்து இப்னுல்லா, ஈசா என்பவர்கள் அல்லாஹ்வுடைய குமாரன் தான், அல்லாஹ்வுடைய மகன் தான் என்று சில பேர் புரிந்தாங்க. சில பேர் அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் என்னது கடவுள் தேவன் அப்படின்னு இருந்தாங்க. சில நபர்கள் முக்கடவுள்கள் இருந்தார்கள், தாய், அவங்க மகன், அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி, இப்படி என்று முக்கடவுள் கொள்கை கொண்டவர்களும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. இப்படி 300 ஆண்டுகள் இருந்தார்களாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து இப்போ 2025 இருக்கிறோம். அப்படின்னா என்னது 300 ஆண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 300 வருஷம் வரைக்கும் இப்படி தான் அவங்க இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு அரசன் வந்தான், கிரேக்க நாட்டு அரசன், யுனான் என்ற கிரேக்க நாட்டு அரசன். அவனுடைய பேர் குஸ்தன்தீன் என்ற ஒரு அரசன் வருகிறான். அவன் தான் கான்ஸ்டான்டின் த கிரேட், பெரிய ரோமானிய பேரரசன். அவன் வந்துதான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறான். நானும் கிறிஸ்தனாக என்ன செய்கிறேன் இருக்கிறேன், என்னுடைய அரசு எல்லாமே கிறிஸ்தனா என்ன செய்யணும் மாறணும் அப்படின்னு அவன் கிறிஸ்துவத்தை என்ன செய்கிற ஏற்றுக்கிறான். 300 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். இந்த பிரிவுகளுக்கெல்லாம் எல்லாரும் ஒரே ஆளாக என்ன செய்யணும் மாறணும் அப்படின்னு சொல்லி அவன் பல சட்டத்திட்டங்களை ஏற்படுத்துகிறான். அந்த பைபிள்களை என்ன செய்கிறான் தொகுக்க ஆரம்பிக்கிறான். இப்படியெல்லாம் அதில் சென்ட் பால் அப்படி என்பவரை என்ன செய்ய எழுத்தாளராக ஆகிச்சு. அவன் பல விஷயங்கள் என்ன செய்கிறாங்க எழுதுறாங்க. அப்பொழுதுதான் கிறிஸ்துவத்தில் இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் புகுத்தப்பட்டது. பன்றி இறைச்செல்லாம் பாப்பா ஹராமா இருந்துச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துலனா, இவ வந்து அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஆக்கினான். இதெல்லாம் சாப்பிடலாம். இவனுடைய ஆட்சி காலம்னு பார்த்தா 306 337, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 306 337, ஒரு 19 வருஷம் 20 வருஷத்துல 30 வருஷத்துல அவன் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட அவன் இருந்த சுற்றி இருக்கின்ற இடங்களை 12,000 தேவாலயங்கள் கட்டினான். 12,000 12,000 தேவாலயங்கள், வழிபாட்டு தலங்கள், ஆசிரமங்கள், இது மாதிரி சத்திரங்கள், இதையெல்லாம் 12,000 கட்டினான். காரணம் என்ன? அந்த கிறிஸ்துவ இதுவை வந்து சரியா வலுவா என்ன செய்யணும் நிலைக்க வைக்கணும் அப்படி என்பதற்காக. இதுக்கு எல்லாமே பெரிய ஒரு மாநகரமாக இருக்கக்கூடியது தான் துருக்கியினுடைய இஸ்தான்புல் என்பது. அன்னைக்கு அந்த காலத்தில் 300 வருஷத்துக்கு அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ சொன்னோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1700 வருஷத்துக்கு முன்னாடி, 1700 வருஷத்துக்கு முன்னால் அவன் அந்த உருவாக்கினான். அதுதான் துருக்கியினுடைய அந்த தலைநகரமாக இருக்கிற இஸ்தான்புல் என்பது தான் கான்ஸ்டான்டின் என்ற அந்த இடத்துல தான் என்ன செஞ்சா இதெல்லாம் உருவாக்கினா. 12,000 கிறிஸ்துவ தேவாலயங்களை என்ன செய்ய உருவாக்கி அதற்கு பிறகுதான் அவர்கள் என்ன செஞ்சாங்க வளர ஆரம்பிச்சாங்க. இது கிறிஸ்துவர்கள் வளர்ந்த கதை என்று என்ன செய்யறாங்க எழுதுறாங்க. இப்படிதான் கிறிஸ்துவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம சில நபர்களாக அதை ஏற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முழுமையாக குழப்பங்கள் நிரம்பி இன்னைக்கு கூட சில நபர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களும் இருக்கிறாங்க என்று தஃசீர்கள் எழுதுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக தான் இருக்கிறாங்க, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வருவாங்க என்ற அறிவிப்புகள் இருக்கு என்றும் என்ன செய்யறாங்க எழுதுறாங்க.
இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபஅம்மல்லதீன கஃபரு, யார் இறை நிராகரிப்பு செய்தார்களோ, ஃபஉஅஸிபுஹும் அஸாபன் ஷதீதன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்தார்களோ அவர்களை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கடுமையான வேதனையை கொண்டு நாம் என்ன செய்தோம், அவர்களை வேதனைப்படுத்துவோம். வமா லஹும் மின் நாசிரீன், அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளர்களும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களை பற்றி சொல்லிவிட்டு நல்லடியார்களை பற்றி இப்படி சொல்கிறான். வஅம்மல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ, வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, நல்ல அமல்களை செய்து வந்தார்களோ, ஃபயுவஃபீஹிம் உஜூரஹும், அவர்களுடைய கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு முழுமையாக கொடுப்பான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயம் செய்கின்ற அக்கிரமம் செய்கின்றவர்களை என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். ஸாலிக நத்லூஹு, இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஓதி காட்டுகிறான். அலைக்க நபியே, உங்கள் மீது மினல் ஆயாத்தி, அத்தாட்சிகளிலிருந்தும், வஸ்ஸிக்ரில் ஹகீம், அல்லாஹுடைய ஞானம் பொருந்திய நற்செய்திகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், உங்களுக்கு ஓதி காட்டுகிறான் என்ற வசனம் 58வது வசனம் நிறைவு பெறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சூரத்துல் மாயிதால, சூரத்துல் நிசால, இப்படி சூரத்து ஆல இம்ரான்ல இவ்வளவு விஷயங்களை பிறப்பு முதல் அவர்களை உயர்த்தப்பட்டது வரைக்கும் சொல்லியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பிறகு இறங்குவார்கள் என்ற விஷயத்தையும் சொன்னாங்க. அடுத்து 2வது தடவை அவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. எங்கே வருவார்கள், அவர்கள் எந்த நிலையில் இறக்கப்படுவார்கள், அவர்கள் இறங்கி வந்து என்ன செய்வார்கள், அனைத்து விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இது எந்த கிறிஸ்துவருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்னு சொல்ல முடியல. முஸ்லிம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு முதல் அவர்கள் இறக்கப்பட்டு எங்கே அடக்கம் செய்யப்படுவார்கள் என்பதும் இருக்கு ஹதீஸ் ஷரீஃபில். நாளை கியாமத்தினுடைய அடையாளங்கள்ல பெரிய அடையாளமா சொல்றது யாரை சொல்லுவாங்க, தஜ்ஜாலை சொல்லுவாங்க. தஜ்ஜால் அப்படின்னு ஒத்த கண் இருக்கக்கூடிய ஒருத்த வருவான், ஒற்றை கண், அவனுடைய நெற்றியிலே குஃப்ர், காஃப் ஃபா ரா, குஃப்ர் என்று எழுதப்பட்டிருக்கும், காஃபிர் எழுதப்பட்டிருக்கும். பார்த்தாலே அவன் காஃபிர் அவன் விலகிக் கொள்ளலாம். ஆனாலும் மக்கள் அவனுடைய சூழ்ச்சியில வீழ்ந்து காஃபிர்களாக பல நபர்கள் மாறி போவார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கு. அவன் மக்கா மதீனாவை தவிர்த்து எல்லா இடங்களிலும் பயணம் செய்வான். அவன் 40 நாட்கள் தான் இருப்பான், 40 days. ஆனாலும் வரலாற்றில் சொல்லப்படுகிறது 40 நாள்னா 40 நாள் கிடையாது, முதல் நாள் என்பது ஒரு வருடம் போன்று இருக்கும். என்னப்பா இன்னைக்கு நேரம் போறதே தெரியல அப்படின்னு சொல்றோம்ல, அன்னைக்கு நேரமே போவாது, ஒரு வருஷமா இருக்கும் ஒரு நாள். 2வது நாள் என்பது ஒரு மாதமாக இருக்கும், 3வது நாள் என்பது ஒரு வாரமாக இருக்கும், மீதி இருக்கின்ற 37 நாள் சாதாரண நாட்களாக போகும். இது அல்லாஹ் நியமிச்சு வச்சது. இதுல பல நபர்கள் காஃபிர்களாக அந்த தஜ்ஜால் இடத்துல மாட்டிக்கொள்வார்கள். யாரிடத்துல உண்மையான ஈமான் இல்லையோ அவர்கள் எல்லாம் மாறி போவார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்மீன்களுக்கென்று ஒரு இமாமை அனுப்புவான், ஒரு தலைமையை அனுப்புவான். அவர்தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம். அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து தஜ்ஜாலோட எப்படி போராடுறது, எப்படி வெற்றி கொள்றது அவங்க மஷூரா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் போராடுவாங்க போராடுவாங்க போராடுவாங்க. ஒரு காலை, விடியற் காலை, இதெல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள் விடியற் காலை தொழுவதற்காக வேண்டி அத்தனை நபர்களும் சஃபிலை நின்று கொண்டு இருப்பார்கள். ஃபஜருடைய வக்து இகாமத்து சொல்லப்படும். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானுலகத்திலிருந்து திமஷ்கினுடைய கிழக்கு பகுதியில் வெள்ளை மினாராவில், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இது எல்லாமே வெள்ளை மினாராவில் அப்பொழுதுதான் குளித்தவரை போன்று அவர்களுடைய முடியிலிருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட அவர்கள் 2 மலக்குமார்களுடைய தோள்புஜத்தில் கை வைத்துக் கொண்டு அப்படியே இறங்கி வருவார்கள். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, முன்னறிவிப்பு. இப்போ பிறந்தது இருக்கு முன்னால, இது எல்லாம் அடுத்து நடக்க போறது. எத்தனை வருஷம் இருக்கிறது தெரிய முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் ஹதீஸ் ஷரீஃபில் யார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வருவாங்க, வருவார்கள். வந்த நேரத்தில் இகாமத்து சொல்லப்படும். வந்த உடனே மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொருவருக்கும் தெரியுமா இவர் தான் ஈசா, இவர் தான். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க. ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் தெரியும், யாரும் அறிமுகப்படுத்தவில்லை ஈசா அப்படின்னு சொல்ல தேவையில்லை, யாருக்கும் சொல்லவே தேவையில்லை. எல்லாரும் அப்படியே பார்ப்பார்களாம், இவர் தான் ஈசான் அப்படியே தெரியுமா. எல்லாரும் வழி விடுவார்கள். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் கூட வழி விட்டு நீங்கள் தொழு வைங்கள் அப்படின்னு சொன்னான்.
நான் தொழு வைப்பதற்காக வேண்டி வரல, தொழுவதற்காக வந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன? நான் நபியினுடைய அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கும். ஆனால் இப்பொழுதே நான் உம்மத்தே முஹம்மதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் ஒருவனாக வந்திருக்கிறேன், நீங்க தொழுவைங்க, நான் பின்னாடி நிற்கிறேன்னு பாங்களாம். ஒரு முக்ததியாக, ஒரு இமாமாக இல்லை, நீங்க தான் இமாம், நான் பின்னாடி நின்று தொழுகிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் விரும்பி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா இருக்கிறதுக்கு. தொழு வைப்பார்கள். தொழுவ முடிஞ்ச பிறகு மஷ்வரா நடக்கும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, தஜ்ஜால் எங்கே இருக்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனை பார்ப்பார்கள், அல்லாஹ் அவனை கொலை செய்து விடான். எப்படி என்று சொன்னால், ஒரு தண்ணீரிலே எப்படி உப்பு கரைந்து போகுமோ, ஹதீஸ் இருக்கு, தண்ணீரிலே உப்பு எப்படி கரைந்து போகுமோ, ஈசாவை பார்க்கின்ற நேரத்தில் அந்த தஜ்ஜால் கரைந்து போவான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வருகையை காட்டுறது, அல்லாஹ் கொலை செய்து விட்டான், வருகையை காட்டுறான். அங்கே தஜ்ஜால் அழிக்கப்படுவான். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு மத்தியில் சில சட்டத்திட்டங்கள், எல்லா விஷயங்களும் அந்த மார்க்கத்தை பற்றியெல்லாம் சொல்லி கொண்டு இருப்பாங்க. அப்பொழுது அவர்களுக்கு திருமணமும் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தஃப்சீர்களில் இருக்கு, அவர்கள் குழந்தையும் பெற்றெடுப்பார்கள், 40 வருடங்கள் வாழ்வார்கள். ஃபர்ஸ்ட் 33 வயசு, ஒரு ரிவாயத்துகளில் இப்படி இருக்கு 7 வருஷம்தான் அப்படின்னு சேர்த்தா 40, இல்லை இதுக்கப்புறம் 40 அப்படி என்று செய்து இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உம்மத் முஹம்மதியாவா என்ன செய்வாங்க, வாழுவாங்க. அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியினுடைய உண்மையான பரக்கத்தை காட்டுவான். பூமிக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, பூமி என்னோட மீது யார் தந்திருக்கிறாங்க, இவ்வளோ எல்லாருமே முஸ்லீம்களாக தான் என்ன இருக்கிறாங்களே அப்படின்னு பர்க்கத்தை அள்ளி காட்டுமாம். ஒரே ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டா அவருக்கு பசிக்காதாம். ஒரே ஒரு மாதுளப்பழம், ஹதீஸ்ல இருக்கு, ஒரு மாதுளப்பழம் ஒரு குடும்பமாக உட்கார்ந்து ஒரு கோத்திரக்காரர்களே சாப்பிடுவார்கள். ஒரே ஒரு, இப்போ ஒரு மாதம் நம்மளுக்கே பத்தாது, ஆனால் ஒரு குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். அதனுடைய தோல் இருக்கு இல்லையா, அதை கொடையாக பயன்படுத்தும், மலைக்கு கொடையாக பயன்படுத்துவாங்க. அவ்வளோ பெருசாக இருக்கும். அல்லாஹ் பர்க்கத்தை கொடுப்பானாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். அல்லாஹ் நம்மளால் வாழ முடியுமான்னு தெரியல. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் இருக்கும். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆவார்கள். அவர்களை எங்கே அடக்கப்படும் என்பதும் இருக்கிறது. மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு பக்கத்திலே அவர்களை அடக்க செய்யப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நாளை நானும் ஈசாவும் ஒரே கபரில் இருந்து எழுப்பப்படுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எவ்வளவு வரலாற்றுகளும் அறிந்தவர்கள் யார்? முஸ்லிம்கள் மட்டும்தான், முஸ்லிம்களுடைய கிதாபுகள் மட்டும்தான். நம்ம தெரிஞ்சுக்கணும், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய எவ்வளவு வரலாறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக முன்னறிவிப்புகளை செஞ்சிருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, இதெல்லாம் 570 வருஷத்துக்கு முன்னாடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 571 வருஷத்துக்கு பிறகு, ஏப்ரல் 20 என்றும் சொல்றாங்க. முன்னாடி நடந்த விஷயங்கள் இல்லை, முன்னறிவிப்புகள். இதற்கு பிறகு 1000 வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறார்கள். சொன்னால் நாம் எந்த அளவிற்கு நபிமார்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் மீது நாம் எவ்வளவு பிரியம் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கணும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிமார்களுடைய வரலாறுகளை படித்து அவர்களுடைய அந்த ஈமானை, அவர்களுடைய அந்த தபலீக், அவர்களுடைய ரிசாலத்தை எடுத்து சொல்கின்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب اشرح لي صدري ويسر لي أمري ربي زدني علما رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه. الحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.